ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, கோனை வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ த டூ சாலிட் ரைட் கோன்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட் and of radii r1 and r2 are melted and made to form a solid sphere of radius r. Then the height of the cone is height கேட்குறாங்க. ரெண்டு கோன் இருக்குது நம்மக்கிட்ட, ரெண்டுத்துக்கூட ஹைட்டு வந்து சேமு, ரேடியஸ் வந்து r1 r2ன்னு சொல்லிட்டாங்க. ஆர் மெல்டட் அண்ட் மேட் டு ஃபார்ம் அ சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் r. இப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வந்து 1/3 பை r1 ஸ்கொயர் h இது ஒரு கோன் ப்ளஸ் 1/3 பை r2 ஸ்கொயர் இன்ட்டு ஹச், ஹைட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இதை வந்து மெல்ட் பண்ணி தான் ஒரு ஸ்பியரை வந்து கொண்டு வராங்க இல்லையா? அப்போனா ரெண்டுத்தோட வால்யூமும் சேமாக இருக்கணும். அதாவது ரெண்டு கோனை நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து ஸ்பியரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த கோன் கேட்குறாங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். 1/3 பை ஹச்சை வெளியில் எடுத்துட்டோம்னா r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயரு ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூபு இல்லையா? ஸோ பை கேன்சல், 3 கேன்சலு. எனக்கு ஹைட்டு தான் வேணும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆர் கியூப் டிவைடட் பை r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் இருக்கா ஆப்ஷனில்? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரெண்டு கோனை மெல்ட் பண்ணி ஒரு ஸ்பியரை கொண்டு வராங்க அப்படின்னா ரெண்டு கோனோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பியரோட வால்யூம். அதுதான் க்ளூ. ஓகே, நெக்ஸ்ட்டு. If a right circular cone is separated into solids of volumes v1, v2, v3 by two planes parallel to the base which also trisect the altitude, then v1 is to v2 is to v3. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கொஷின், ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஷின். சரியா? இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு கோன் இருக்குது. ஓகே, ஸோ கோன் இப்போ இதோடைய ஹைட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த கோன். ஓகே, இஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் செப்பரேட்டட் இன்டு சாலிட்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் v1, v2, v3 by two planes parallel to the base which also trisect the altitude. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இப்போ ஆல்டிடியூடை வந்து 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த வால்யூம் இருக்குது. ஓகேவா? இந்த வால்யூமு, அதுக்கப்புறம் இந்த வால்யூம், அதுக்கப்புறம் இந்த வால்யூம். இந்த வால்யூம்ஸோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க v1, v2, v3ன்னு. அதை நம்பரில் கேட்குறாங்க இல்லையா? ஓகே, இப்போ வந்து இது வந்து v1, இது வந்து v2, இது வந்து v3. இதில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு க்ளூ என்ன அப்படின்னா இந்த ஆல்டிடியூடு வந்து 3 இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஓகே, உதாரணத்துக்கு வந்து இது 10னா இதுவும் 10, இதுவும் 10. ஸோ ஆல்டிடியூடை வந்து ட்ரைசெக்ட் பண்ணுது. ட்ரைசெக்ட்னா என்ன அர்த்தம்? 3 பார்ட்டாக ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது இந்த ரெண்டு பிளேனுங்கிறது என்னது? சும்மா ஒரு சாதாரண ஒரு 2D ஃபேஸ் தான். அந்த பிளேனை வந்து அந்த கோனை வந்து 3 பங்காக பிரிக்குது. ஹைட்டை வந்து 3 ஈக்குவல் பார்ட்டில் பிரிக்குது. ஓகே, வால்யூம் அதனால் என்ன ஆகிருது? v1, v2, v3ன்னு பிரிஞ்சிருது. ஓகே, இப்போ டிஃபால்ட்டாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் அண்டு செகண்ட் வால்யூம், ஃபஸ்ட்டு கோன் அண்ட் செகண்ட் கோனை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த க்ரீன் கலர் அந்த ரோஸ் கலர் இந்த ரெண்டுத்தை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். சரியா? ஸோ அது ரெண்டுத்தையும் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹைட்டு வந்து இது வந்து 1:1 ரேஷியோவில் இருக்குது. அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு ஹைட்டு வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து வால்யூம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 1/27ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? 1/27. ஸோ அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டாங்கனாலே இந்த க்ரீன் கலரோட வால்யூம் வந்து ஒன் பார்ட்டு. ஓகேவா? க்ரீன் கலரோட வால்யூம் வந்து 1 பார்ட்டு. இந்த ரோஸ் கலர் இருக்குது இல்லையா? க்ரீன் வந்து 1னா ரோஸ் கலர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 cube மைனஸ் 1 cube இருக்கும். ஓகே, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி இப்போ ப்ளூ கலருடைய வால்யூம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து 3 cube மைனஸ் 2 cube இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து இந்த கோனில் ஹைட்டு வந்து 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரியுது. எனக்கு க்ரீனோட வால்யூம் வேணும்னா 1, சரியா? ரோஸ் கலரோட வால்யூம் மட்டும் வேணும்னா 2 cube மைனஸ் 1 cube, அல்லது எனக்கு ப்ளூ கலரோட வால்யூம் மட்டும் வேணும்னா 3 cube மைனஸ் 2 cube. ஓகே, இந்த ரிலேஷனை பாருங்கள். 1 இது வந்து 2 cube மைனஸ் 3 cube, இது வந்து 3 cube மைனஸ் 2 cube. ஸோ இது என்ன வரும்? 1 வந்து 1 தான். 2 cube மைனஸ் 1 cubeங்கிறது வந்து 7, 3 cube மைனஸ் 2 cubeங்கிறது 27 மைனஸ் 8 வந்து ஒரு 19. 27 மைனஸ் 8 வந்து ஒரு 19. ஸோ அப்போ V1 is to V2 is to V3 வந்து 1 is to 7 is to 19ல் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்கும், சரியா? 1 is to 7 is to 19. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து சின்ன கோன், இப்போ ABCDEன்னு வச்சுக்கலாம். ADEங்கிறதும் ஒரு கோன் தான், ADEங்கிறதும் ஒரு கோன் தான், ABCங்கிறதும் ஒரு கோன் தான், சரியா? ஹைட் ரேஷியோ H1/H2 வந்து எனக்கு என்ன இருக்குது? 1/2, சரியா? H2ங்கிறது பெரிய கோனுடைய ஹைட்டு. இப்போ ஹைட் ரேஷியோ எனக்கு வந்து 1:2ல் இருக்குன்னா, வால்யூம் ரேஷியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1:8ன்னு, இல்லையா? அதை க்யூப் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹைட் ரேஷியோ வந்து எனக்கு 1:2னா வால்யூம் ரேஷியோ வந்து 1:8. 1:8ங்கிறது என்னது? வால்யூம் ஆஃப் கோன் ADE வந்து 1 இருக்கும், வால்யூம் ஆஃப் கோன் ABCங்கிறது 8 இருக்கும், சரியா? அதாவது இந்த வால்யூம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும், டோட்டல் வால்யூம் வந்து 8 பார்ட்டாக இருக்கும். அப்போ ரிமைனிங் இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இது வந்து என்ன வால்யூமாக இருக்குன்னு பார்த்தா 7 இருக்கும், அப்படி தானே? டோட்டல் வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 8, அந்த மேலே இருக்கிற குட்டி கோன் வந்து 1ன்னா அப்போ ரிமைனிங் இருக்கிறது 7. ஸோ இந்த 7 வந்து எப்படி வந்துச்சு? 2 cube மைனஸ் 1, அதனால தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் மூணாவதாக ஒரு இந்த பிளேஸ் ப்ளூ கலர் பிளேஸ் வரும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது ட்ரைசெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து தனியாகவே ஒரு பேஜில் சொல்கிறேன். ஸோ ஒரு கோன் இருக்குது, இது வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இதோடைய ஹைட்டு வந்து இது வந்து ஒரு 1, இது வந்து ஒரு 1, இது வந்து ஒரு 1 அப்படின்னா இப்போ வந்து ABCDEFG இப்படி இருக்குது, சரியா? இது வந்து கோன் தான், ஓகேவா? இதெல்லாம் கோனு. இப்போ எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் ADE டிவைடட் பை வால்யூம் ஆஃப் AFG வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வால்யூம் ஆஃப் ADE வந்து 1ன்னா வால்யூம் ஆஃப் AFG வந்து 8, சரியா? 1, ஏன்னா ஹைட் ரேஷியோ வந்து 1:2ல் இருக்குது, அப்போ வால்யூம் ரேஷியோ வந்து 1:8ல் இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு வால்யூம் ஆஃப் AFG டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ABC வேணும்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் ஆஃப் AFGனா ஹைட் ரேஷியோ எனக்கு என்ன இருக்குது? 2:3 இருக்குது, அப்படி தானே? மொத்தம் ஹைட் வந்து 2 பார்ட்டாக இருக்குது AFGக்கு, ABCக்கு 3 பார்ட்டாக இருக்குது. அப்போ எனக்கு வால்யூம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 2 cube is to 3 cube. 2 cube is to 3 cubeனா 8:27 இருக்கும். அதாவது வால்யூம் ஆஃப் AFG வந்து 8 இருக்கும், வால்யூம் ஆஃப் ABC வந்து 28 இருக்கும். ஆனால் அவங்க கேட்குறது வந்து அந்த இன்பிட்வீன் கேப் தான், இல்லையா? ஸோ இது வந்து ஃபுல் வால்யூமு, இது வந்து நடுவில் இருக்கிற அந்த பார்ட்டு, இது வந்து மூணாவதாக இருக்கிற பார்ட்டு. அப்போ எனக்கு வந்து இது 1ன்னா இந்த மொத்தமாக வந்து 8, அப்போ இது வந்து 7ஆக தான் இருக்கும், சரியா? அதேமாதிரி 1 + 7 வந்து 8 முடிஞ்சு போச்சுன்னா அப்போ மொத்தம் ABCயோட வால்யூம் வந்து 27. 27ல் 8 போச்சுன்னா இது வந்து ஷேராக வந்து 19 தான் இருக்கும், இந்த கேப் மட்டும். அப்போ 19 + 7 + 1 வந்து எனக்கு டோட்டல் 27 வந்துடுச்சு. அதுதான் இங்கே இருக்குது, வால்யூம் ஆஃப் ABC 27. வால்யூம் ஆஃப் AFG வேணும், வால்யூம் ஆஃப் AFG வேணும்னா 1 + 7 8, அதுவும் இங்கே இருக்குது, சரியா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த சம்மில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 1:7:19 அப்படிங்கிறது அந்த 3 பார்ட்டு, ப்ளூவு ரோஸு க்ரீனு ரோஸு ப்ளூவோடைய வால்யூம் வந்து 1:7:19 இருக்கும். அது எப்படி வந்துச்சு? 1:2 cube மைனஸ் 1 cube, 3 cube மைனஸ் 2 cube. சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பார்ட்டாக 4 பார்ட்டாக பிரிச்சுருந்தா கூட நமக்கு வந்து 4 cube மைனஸ் 3 cubeன்னு வந்திருக்கும், சரியா? இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. The ratio of height and the diameter of a right circular cone is 3:2,
and its volume is 1078 cc centimeter cube. Then height is okay, height கேக்குறாங்க இல்லையா. ஸோ ஹைட்டுக்கும் டயாமீட்டருக்கும் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:2 கொடுத்துருக்காங்க. ஹைட்டுக்கும் டயாமீட்டர்னா 2r தான் இல்லையா. அப்போ ஹைட் பை ஆர் வந்து எனக்கு என்ன வரும், 3:1, 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ ஹைட்டோட ரேஷியோ வந்து 3ன்னு இருக்குது. அப்போ 3யோட மல்டிபிளில் தான் ஆன்சர் இருக்கணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் 21 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகே, இப்படி கூட போடலாம். ஹைட்டோட வேல்யூ வந்து 21 சென்டிமீட்டர் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது, ஆரோட வேல்யூ வந்து 1 மீன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு வந்து 3, அப்போ 3x. ஓகேவா. ஸோ h/r வந்து 3:1 ரேஷியோவில் இருக்குன்னா h is equal to 3x, r is equal to xன்னு மீனிங் இல்லையா. ஈக்குவல் டு தான் வந்து எனக்கு 1078. ஸோ இதை சால்வ் பண்ணி x கண்டுபிடிச்சிட்டா நம்மளால் ஹைட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போனா வந்து எக்ஸ் கியூப் 3 கேன்சல், எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1078 இன்ட்டு 7 டிவைடட் பை 22. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 422 48 வரும். அப்போ ஒரு 12 198 வரும். இப்போ 9 இன்ட்டு ஆக்சுவலாக 22 இன்ட்டு 49 வந்து 1078. இந்த நம்பர்லாம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 7னா 343 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 7ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7னா இப்போ h is equal to 3 into 7 தான் இல்லையா. ஸோ 21 சென்டிமீட்டர். ஸோ 3யோட மல்டிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் அ கோன் இஸ் 1232 cubic meter and the area of its base is 154 square meter. Find the length of the canvas required to build the tent if the canvas is 2 meter in width. ஆக்சுவலாக வந்து கேன்வாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு துணி இருக்குது. இதை வந்து ஒரு கோனிக்கல் டென்ட்டு அதுக்கு மேலே நம்ம சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் தான், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு துணி இருக்குது. அதை வந்து ஒரு கோனிக்கல் டென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மேலே சுற்றுறாங்க, ஒரு கவர் மாதிரி சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோன் ஷேப்பில் சுற்றுறாங்கன்னா அதை தான் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்கிறாங்க. கேன்வாஸ் இஸ் 2 மீட்டர் இன் விட்த்து. ஓகே, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கேன்வாஸ்னால் அப்போ இந்த எல் இது கேட்குறாங்க. 2 மீட்டர் இன் விட்த்துனா அப்போ 2, இதுதான் வந்து 2. அப்போ எனக்கு என்ன, இந்த ஏரியா இது தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து அதை வச்சு நான் வந்து எல் கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா. ஸோ இந்த ஏரியாங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் வந்து πRLக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. πRLங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், அவ்வளோதான் சரியா. ஸோ இந்த கேன்வாஸோட ஏரியா வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு ஈக்குவலு. அப்போனா πRL தான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். இப்போ எனக்கு வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பேஸ் வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ சம்மை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து 154ன்னு சொன்னாலே ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து 154னா ரேடியஸ் வந்து 7. இதனாலும் சால்வ் பண்ணுவோம். πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154 இல்லையா. 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. 22 இன்ட்டு 7 டைம்ஸ் தான் வந்து 154 வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7. அதான் சொன்னேன், ஏரியா வந்து 154ன்னு கொடுத்துட்டாலே ரேடியஸ் வந்து 7. தேவையில்லாமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ ரேடியஸ் வந்து எனக்கு 7ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது வால்யூமுக்கு ஈக்குவல் பண்ணலாமா, 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு 1232. ஓகே, ஸோ 7 7 கேன்சலு. இப்போது 22 இன்ட்டு 7 இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1232 இன்ட்டு 3ன்னு வச்சுக்கலாமா. ஸோ இது எப்படியும் 11 டேபிளில் கட் ஆகும். 1 ஒரு 2 ஒரு 2 டைம்ஸ் போகுது. ஸோ 2 7s are 14. 112ங்கிறது 14 டேபிளில் கட் ஆகுமா. 14 இன்ட்டு 8 போட்டோம்னா 4 8s are 32, 3 1 8s are எஸ். இப்போ 2 7s are 14 வந்து 8 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. அப்போ h is equal to 24ன்னு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு சம்மே. ஓகே, இப்போ வந்து ரேடியஸ் வந்து 7, ஹைட்டு வந்து 24னா ஸ்லாண்ட் ஹைட் என்னது 25. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ட்ரிப்ளெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ 7 24 25ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு πRL வேணும் சரியா. இப்போ πRL என்ன வரும், 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7, ஹைட்டு வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து 25. ஸோ 7 7 கேன்சல். இப்போ 22 இன்ட்டு 25 ஈக்குவல் டு தான் வந்து எல் இன்ட்டு 2ல ஏரியா ஆஃப் த கேன்வாஸ். இந்த எல் வந்து வேறு சரியா, லென்த் ஆஃப் த கேன்வாஸ். இந்த எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
ஸோ 11 into 25 எவ்வளோ வரும், ஒரு 275 மீட்டர். லென்த் ஆஃப் த கேன்வாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 275 மீட்டர் அவ்வளோதான். ஸோ ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் இஸ் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஏரியா ஆஃப் த கேன்வாஸ்னால் ஒரு ரெக்டாங்கிளோடைய ஏரியா நார்மலாக லென்த் இன்ட்டு பிரெட்டு தான். அந்த பிரெட்டு தான் வந்து 2 மீட்டர் வித்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. A conical vessel whose internal radius is 12 cm and height 50 cm is full of liquid. The contents are emptied into a cylindrical vessel with radius 10 cm. The height to which the liquid rises in the cylindrical vessel is. Okay. So ஒரு கோனிக்கல் வெசல் இருக்குது, அது எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து ஒரு சிலிண்டருக்குள்ளே நம்ம வந்து இதில் கொஞ்சம் வாட்டர் இருக்குது, இதை கொண்டு நம்ம இங்கே ஊற்றுறோம். ஸோ இது எவ்வளோ ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் பட் வால்யூம் ரேஷியோ, வால்யூமை ஈக்குவல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் எவ்வளவு 12. ஸோ 12 இன்ட்டு 12, ஹைட் எவ்வளவு 50 சீக்குவல் டு பை இன்ட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க, ஹைட் டு விச் த லிக்யூட் ரைசஸ். ஓகே, ஸோ பை கேன்சலு, இது வந்து ஒரு 4 டைம்ஸ் போகும். இங்கே வந்து 10 ஸ்கொயர் வந்து ஒரு 100 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 100ஐயும் 50 அடித்தோம்னா இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ இந்த 2வையும் 4 அடித்தோம்னா ஒரு 2. இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர் அளவுக்கு அது உயர்ந்திருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் and height 21 cm, a right circular cone of same base radius is removed. If the volume of the remaining portion is 4400 cm cube, then the height of the removed cone is. Okay. From a right circular cylinder of radius 10 cm and height 21 cm, right circular cone of same base radius is removed. Okay. If the volume of the remaining portion is 4400 cm cube. இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஓகேவா? right circular cone of same base, volume of the, then the height of the removed cone. height of the removed cone கேட்குறாங்களா? ஓகே, அப்போ ஒரு சிலிண்டரோட வால்யூம்லேருந்து ஒரு கோனை கழிச்சிட்டோம்னா எனக்கு வந்து 4400 வருது. ஓகே, இப்போ சிலிண்டரோட வால்யூம் என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஆர் ஸ்கொயர்னால் இங்கே வந்து ஆர் வந்து 10, இப்போ 100 இன்ட்டு 21 மைனஸ் 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது, அதே பேஸ் ரேடியஸ்னே சொல்லிட்டாங்க இல்லையா? ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ், அப்போ அதே தான் வரப்போகுது. பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஹைட்டு தான் நமக்கு தெரியாது இல்லையா? ஹைட்டு தான் கேட்குறானுங்க, ஹைட் ஆஃப் த ரிமூவ்டு கோன் இஸ். ஸோ இதுதான் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, 4400 சென்டிமீட்டர் கியூப். சிலிண்டரோட வால்யூம்லேருந்து கோனோட வால்யூமை ரிமூவ் பண்ணால் எனக்கு இது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டான், வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன். ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஹைட்டு வேணும்னா என்னெல்லாம் காமனாக இருக்குது, 100 பை, 100 பையை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 21 minus h/3 equal to 4400. ஓகே, ஹைட்டுக்கு பதில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகிறதான் நம்ம பார்த்துடலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? 22/7. ஹைட்டுக்கு பதிலாக நம்ம வந்து 15 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 15/3 வந்து 5 வரும். ஸோ 21 minus 5 என்ன வரும், 21 minus 5 வந்து 16 வரும். இது 7 வந்து கட் ஆகாது, அப்போ 15 இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ 18 போட்டு பார்த்தோம்னா, ஹைட்டுக்கு பதிலாக 18 போட்டு பார்த்தோம்னா 18/3 வந்து 6 வரும். ஸோ 21 minus 6, 21 minus 6 என்ன வரும், 21 minus 6 வந்து 15 வரும் இல்லையா? 15 வரும். அப்போ இதுவும் வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போது ஹைட்டுக்கு பதிலாக 21 போட்டு பார்த்தோம்னா 21 minus 21/3 வந்து 7 வரும். 21 minus 7 வந்து எனக்கு 14 வரும். இப்போ 14 இதையும் அடித்தோம்னா 2, இப்போ 22 into 2 வந்து 4400 வரும். அப்போ ஹைட் வந்து 21 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, இதை சால்வ் பண்ணி ஹைட்டு கூட கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் இந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னாடி முடிக்கலாம் செம்ம, அவ்வளோதான். ஓகே, ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, a child reshapes a cone made up of clay of height 21 cm and radius 6 cm into a sphere. The radius of the sphere is. ஓகே, அப்போனா வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, அவ்வளோதான். அதை ஈக்குவல் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த சம்மை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு,
A conical cup is filled with ice cream. The ice cream forms a hemispherical shape on its open top. The height of the hemispherical part is 7 cm. Radius of the hemispherical part equals the height of the cone. Volume of the ice cream is. Okay. So volume of the ice cream na enna நமக்கு வந்து ஒரு கோன் இருக்கு, கோன் ஐஸ். ஓகே. ஸோ இது மேலே ஒரு செமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அந்த ஐஸ்கிரீம். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போடலாமா? சரி பரவாயில்ல. இப்போ வந்து the conical cup is filled with ice cream. The ice cream forms a hemispherical shape on its open top. Height of the hemispherical part is 7 cm. So height of the hemispherical part is 7 cm. Radius of the hemispherical part equals the height of the அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட்டும் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரேடியஸும் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோனோட ரேடியஸும் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட் ஈக்குவல்ஸ் ஹைட் ஆஃப் த கோன். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட் ஈக்குவல்ஸ் தி ஹைட் ஆஃப் த கோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட் ஆஃப் த கோன் இது இல்லையா? அப்போ இதுவும் எனக்கு 7 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு கோன் இருக்குது. சரியா? இது ரெண்டுத்தோட வால்யூம் தான் எனக்கு மொத்த ஐஸ்கிரீமோட வால்யூமாக இருக்கும். ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸ் இருந்தாலே போதும், நம்ம அதோட வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதோட ரேடியஸ் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கோனோட ரேடியஸ் 7, ஹைட்டும் வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஷுவராக வந்து வால்யூம் ஆஃப் த ஐஸ்கிரீம் கிடைக்க போகுது. ஸோ வால்யூம் ஆஃப் த ஐஸ்கிரீம் வந்து ஷுவராக ஒரு 7ஓட மல்டிபிளாக தான் இருக்க போகுது இல்லையா? 2/3 இன்ட்டு பை ஓகே 2/3 இன்ட்டு பை ஆர் கியூபு ஒரு 7 கியூபு ப்ளஸ் 1/3 இன்ட்டு பை ஒரு ஆர் ஸ்கொயர் ஹச். ஆரும் ஹச்சும் வந்து இங்கே 7 தான் இல்லையா? அப்போ 7 கியூப் இன்ட்டு இங்கேயும் ஒரு 7 ஸ்கொயர் இன்ட்டு 7 வரும். ஸோ 7 கியூப் வந்துடும் நமக்கு. செவன் கியூப். ஓகே. ஸோ இதை ரெண்டுத்தையும் சம் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுது? 2/3 பை. ஸோ பை 7 கியூப் டிவைடட் பை 3 காமனாக எடுத்தோம்னா 2 + 1 வந்து வரும் எனக்கு. 2 + 1 வந்து எனக்கு 3. ஸோ 3 கேன்சல் ஆச்சுன்னா 7 கியூப் இன்ட்டு பை இல்லையா? ஸோ ஒரு 343 இன்ட்டு 22/7. ஸோ ஒரு 49 இன்ட்டு 22. 49 இன்ட்டு 22 தான் வந்து ஆன்சரு. ஸோ 50 இன்ட்டு 22 போட்டால் 2200 வரும் இல்லையா? ஃபார்ட்டி நைன் இன்ட்டு சரி 15 இன்ட்டு 22 போட்டால் 1100 வரும். ஸோ ஆன்சர் வந்து 1078 தான் இருக்க போகுது. 2 9 சார் 18, 4 2 சார் 8 9. ஸோ 8 9 8 17 1078. ஓகே. வால்யூம் ஆஃப் த ஐஸ்கிரீம் வந்து வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த கோன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் அ கோன் இஸ் 7 cm and its curved surface area be 550 square centimeter, then the volume of the cone. இப்போ ஆர் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. பைஆர்எல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 550ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹச் வேணும். ஓகே. இப்போ ரேடியஸ் 7ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ எல் கண்டுபிடிக்கணும். இப்போ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு எல் ஈக்குவல் டு 550. ஸோ 7 7 கேன்சல் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு 50 2 15 அடித்தோம்னா 25. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 25ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போனா ஆரோட வேல்யூ வந்து 7. இப்போ ஹச்சோட வேல்யூ வந்து 24 ஷுவரா இல்லையா? ஸோ இனி வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 1/3 πr ஸ்கொயர் ஹச். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் தட் கேன் பி கட் அவுட் ஆஃப் எ கியூப் ஆஃப் எட்ஜ் 7 cm. அதாவது ஒரு கியூப்லேருந்து ஒரு மேக்ஸிமம் சைஸ்டு கோனை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்தோம்னா அதோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் கியூப் இருக்குது இல்லையா? ஸோ கியூபோட லென்த்து வந்து 7 cm கொடுத்துட்டாங்க. ஓகே. இதிலேருந்து ஒரு கோனை அதிகபட்சமாக எடுக்க முடியும்னா இப்படி தான் எடுக்க முடியும் இல்லையா? நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போனா எனக்கு வந்து இங்கே இதை பாருங்கள், இதுதான் வந்து 2r, அதாவது சர்க்குலர் பேஸ் ஆஃப் த கோன். அப்போ அந்த 2r வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 7க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ r is equal to 7/2ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? r is equal to 7/2. அதேமாதிரி ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? ஹைட்டும் வந்து எட்ஜ் ஆஃப் த கியூபுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ ஹைட்டும் இஸ் ஈக்குவல் டு 7 தான். ஓகே. ஹைட்டும் வந்து எனக்கு 7 தான் தெரிஞ்சு போச்சு.
அவ்வளோதான். ஸோ ஒரு க்யூப்லேருந்து ஒரு அதிகபட்ச ஒரு கோன் எடுக்கணும்னா அதோடைய டைமென்ஷன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் என்னது எனக்கு வந்து 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு ஹைட்டு வந்து 7 தான். ஓகேவா? ஸோ 7 7 கேன்சலு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 11 போகுமா? இப்போ 11 இன்ட்டு ஒரு 49 டிவைடட் பை ஒரு 6. அவ்வளோதானே. 11 இன்ட்டு 50 நமக்கு என்ன வரும்? 11 இன்ட்டு 50 ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டோம்னா, சரி 11 இன்ட்டு 49 நம்ம பண்ணிடலாம். ஸோ 539 10 இன்ட்டு 49 வந்து 490, அது கூட ஒரு 49. ஸோ 539/6. நமக்கு வந்து 540/6ன்னு இருந்துச்சுன்னா 19 போட்டுக்கலாம். ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ 89.8 சென்டிமீட்டர் கியூப் தான். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 89.8 சென்டிமீட்டர். இப்போ ஒரு வால்யூம் ஆஃப் த க்யூப்லேருந்து நம்ம வந்து ஒரு லார்ஜஸ்ட் சைஸ் க்யூப்லேருந்து ஒரு கோன் எடுத்தோம்னா அந்த க்யூபோட சைடு வந்து கோனோட டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ கோனிக்கல் மவுண்டைன் இஸ் 2.5 கிலோமீட்டர். ஓகே, ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.5 கிலோமீட்டர். ஏரியா ஆஃப் அ பேஸ் வந்து 1.54. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏரியா வந்து 154னா வந்து ரேடியஸ் வந்து 7ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 1.54ன்னு இருக்குது. இப்போ ரேடியஸ் வந்து 0.7 தான் இருக்கும். சரியா? 0.7. இது வந்து கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறதுனால 2 டிஜிட் முன்னாடி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணாலும் πr² = 1.54 ட்ரை பண்ணிங்கன்னா r = 0.7 கிலோமீட்டர்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ r = 0.7. கோனிக்கல் ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.5னா அப்போ ஹைட் என்னவாக இருக்கும்? ஹைட் வந்து ஷுவராக வந்து 2.4 இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து 7, 24, 25 வந்து ட்ரிப்ளெட்டுன்னு தெரியும். ஸோ 0.7, 2.5 அப்போ 2.4 தானே இருக்க முடியும். ஸோ 2.4 கிலோமீட்டர் தான் ஹைட் ஆஃப் த மவுண்டைன். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு, த பேஸ் ஆஃப் அ கோனிக்கல் டென்ட் இஸ் 19.2 மீட்டர்ஸ் இன் டயாமீட்டர். இப்போ டயாமீட்டர் வந்து 2r வந்து 19.2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ r வந்து எனக்கு என்ன வரும்? 9.6. அண்ட் த ஹைட் ஆஃப் த வெர்டெக்ஸ் இஸ் 2.8 மீட்டர்ஸ். ஹைட் வந்து 2.8 மீட்டர். ஓகே, ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் ரெக்வயர்ட் டு புட் அப் சச் எ டென்ட் இஸ். ஏரியா ஆஃப் த கேன்வாஸ்னால் அவங்க கேட்குறது என்னது? πrl தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? πrl கேட்குறாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஸோ ரேடியஸ் வந்து 9.6, ஹைட்டு வந்து 2.8. ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிவன் ட்ரிப்ளெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 3, 4, 5 தான் வந்து ஒரு ட்ரிப்ளெட்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6, 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, அப்போ 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 10. சரியா? இதுவும் வந்து ஒரு ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். இது பேர் தான் வந்து ட்ரிவன் ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து 2.8 அப்படிங்கிறது என்ன வருது? 2.8ங்கிறது ஒரு 7 × 0.4 இல்லையா? 7 × 0.4 தான் எனக்கு 2.8. அதே மாதிரி இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24 × 0.4 தான் வந்து 9.6. சரியா? 24 எனக்கு வந்து 7, 24, 25ங்கிறது ட்ரிப்ளெட்னு தெரியும். அப்போ இங்கேயும் நான் 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கேயும் 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதையும் 0.4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும்? எனக்கு இது வந்து 10 ஆயிரும். இப்போ எனக்கு L வந்து 10ன்னு தெரிஞ்சு போச்சு, 10 மீட்டர். இப்போ எனக்கு πrl தானே வேணும். ஸோ 22/7 இன்ட்டு r வந்து எவ்வளவு? 9.6 இன்ட்டு ஒரு 10. இப்போ 22 × 96 / 7. ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா 20. இப்போ 98 வந்து 7ஆல் டிவைட் ஆகிருக்கும் இல்லையா? 98 வந்து 7ஆல் டிவைட் ஆகிருக்கும். எத்தனை டைம் போயிருக்கும்? ஸோ இதை சால்வ் பண்ணிகிட்டே போயிடலாம். 22 × 96, 2 7s are 12, 6 12s are 13, 2 9s are 18, 19. ஸோ 2 1 1 10 11 1 2112/7. ஸோ அப்ராக்சிமேட்டாக 301 இந்த பாயிண்டில் தான் வரப்போகுது இல்லையா? 2100/7 பண்ணால் நமக்கு 300 வரப்போகுது. ஸோ நியர்பை வந்து 301.7. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதை மீறியெல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்பியர் ஹெமிஸ்பியரை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.